நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஜூன் மாதம் 24ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 10ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி மத்தியானம் 12 மணி 58 நிமிஷம் வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணம் பண்ணிட்டு இருக்கார். எனதருமை மேஷராசி என்பர்களே, சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் மேஷராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல சுகம் வேணும்னா பெற்ற தாயை ஆதரிக்கணும். அம்மாவுடைய அன்பும் அரவணைப்பும் மன சந்தோஷமும் இருந்தால் மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய வளர்ச்சி வரும். இன்னைக்கு இந்த மாத்ருகாரகன் சொல்லக்கூடிய சந்திர பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். நல்ல தன வரவை தருவார். நல்ல காசு பணம் துட்டு வந்து சேரும். நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸாக இருக்கலாம், வேலை விஷயமாக இருக்கலாம், ஒரு பண வரவு வருவதற்குரிய வாய்ப்புகள் இன்னைக்கு பெருகும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். படிக்கிற மாணவர்கள் எதை படித்தால் வெற்றி பெறலாம் என்பதை உறுதியாக புரிந்து கொண்டு படிப்பீங்க. பெண்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான நல்ல நாள். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சந்திரன் போயிட்டு இருக்கார். ரொம்ப அனுகூலமான நாள். 3ஆம் இடத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் ராசியில் இருக்காருன்னா முயற்சிக்கிற காரியங்களெல்லாம் இன்னைக்கு வெற்றி உண்டு. மனசுல நினைக்கக்கூடிய நினைப்புகளில் ரொம்ப நம்ம இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருப்போம். புதிய ஒப்பந்தங்கள்ல இன்னைக்கு கையெழுத்து போடக்கூடிய யோகம் பலருக்கு உண்டு. வியாபாரிகளுக்கு மிகுந்த லாபம், தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். அந்த தைரியம் இருந்தாலே வியாபாரத்தில் பெரிய அளவுக்கு சாதிப்பீங்கன்னு அர்த்தம். சூரிய பகவான் 2ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய பேச்சில் ஒரு வன்மையை கொடுக்கிறார், ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். அந்த சிவராஜ யோகம் உங்களுக்கு, உங்கள் வாக்குல சிவராஜ யோகம் உட்கார்ந்துருக்கு. அப்போ நல்ல தனப்பிராப்தி, நல்ல படிக்கக்கூடிய தன்மை, ஒரு பெரிய வளர்ச்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் புதிய நகைகள் வாங்கும் யோகம் சிலருக்கு உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே இந்த சிவராஜ யோகம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். அதே போல குரு சண்டாள யோகமும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யோகத்தை மிகச்சிறப்பாக பயன்படுத்திக்கிறோம். ஒரு பெரிய துறையில் சாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் மிதுன ராசிக்காரர்கள் இப்பொழுது மிக கடுமையாக உழைக்கணும். நல்லா கற்றுக்கொள்ள முடியும், அதை செயல்படுத்த முடியும். ஒரு பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எதையும் விடாமல் மிதுன ராசிக்காரங்க இப்போ பயன்படுத்தணும். ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்கூல் எஜுகேஷனில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். காம்படிஷன்ஸில் வெற்றி இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஹோம்ஒர்க்கு, அவங்களுடைய படிப்பு, அதில் இன்னைக்கு அதிக அக்கறை காட்டுவீங்க. மிதுனராசிக்காரர்களுக்கு நல்ல தன வருமானமும் வரக்கூடிய நல்ல நாள். கடகராசி என்பர்களே, இந்த நாள் நன்மைகள் உங்களுக்கு அதிகம் நடக்க போகிறது. மிக நல்ல விஷயம், உங்களுடைய தைரிய ஸ்தானாதிபதி ராசிக்குள்ளேயே அமர்ந்திருக்கிறது மிகப்பெரிய யோகம். உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திர பகவான் உச்சத்தில் இருப்பது பெரிய அதிர்ஷ்டம். அப்போ உங்களுடைய மூளை இன்னைக்கு யோசிக்கக்கூடிய திறன் மிகச்சிறப்பாக இருக்கும். ஒரு பெரிய எழுத்தாளராக இருக்கட்டும், பேச்சாளராக இருக்கட்டும், அந்த எழுத்தாளர்களுக்கெல்லாம் இன்னைக்கு கற்பனை திறன் மிக அதிகரிக்கும். எந்த ஒரு ஃபீல்டிலையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. கலைத்துறையில் ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணம் செய்ய போகிறீர்கள், அல்லது இன்னைக்கு முயற்சிக்கும் காரியங்கள் பெரிய ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு தரப்போகிறது அப்படின்னு அர்த்தம். படிக்கிற மாணவர்களுக்கும் கல்வியில் ஆன்லைன் எஜுகேஷன் படிக்கிறவர்களுக்கு பெரிய வளர்ச்சி இருக்கு. பிஸ்னஸ் சாமர்த்தியமாக நீங்கள் இன்னைக்கு செயல்படுவீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் தொட்டது துலங்கும் அருமையான நாள். சிம்மராசி என்பர்களே, இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாள். அதிர்ஷ்டத்தின் திறவுகோல் என்று ஜோதிட சாஸ்திரம் இந்த நாளை பேசுகிறது. ராசிக்கு 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்றைக்கு 10ஆம் இடத்தில் இருப்பது சிலருக்கு புதிய வேலை மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். சிலருக்கு வேலை பார்க்குற இடத்துல ஒரு ப்ரெஷர் இருக்கும். உயரதிகாரி உங்களை வம்புக்கு இழுப்பார்.
இல்லாவிட்டால் வேலையை உங்களுக்கு அப்படியே வேலையை விட்டு உங்களை அகற்றக்கூடிய முயற்சிகள் நடக்கும். ஆனால் உங்களுடைய முயற்சிகள் தோற்று போகாது. புதிய வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா பலரும் நீங்கள் புதிய வேலைக்கு ட்ரை பண்ணுவீங்க. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு எழுந்து வர போகிறீங்க. ஒரு செல்வ செழிப்பான சூழ்நிலையை குரு பகவான் தருவார். பிள்ளைகளுடைய வளர்ச்சி மனசுக்கு ஒரு பூரிப்பை கொடுக்கும். நம்ம பையன் இப்போ நல்லா படிக்கிறான், நம்ம பையனை என்னவோ நினச்சிக்கிட்டு இருந்தோம், நல்ல வேலைக்கு போயிட்டான், அப்படி மனைவியோடு அமர்ந்து அதை மகிழ்ச்சியாக பேசுவீங்க. வியாபார பெருமக்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். நீராசி அன்பர்களே, இந்த நாளில் சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அவர் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறார். வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு பிஸ்னஸ் முயற்சி நீங்கள் பண்ணினால் வெற்றி கிடைக்கும் என்பதை சந்திர பகவான் உணர்த்துகிறார். ஒரு திருமண விஷயத்தில் நீங்கள் ஈடுபாட்டோடு இருக்கீங்க. அது உங்களுடைய திருமணமாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் திருமணமாக இருக்கலாம். அது சம்பந்தமான நல்ல தகவல்கள் இப்பொழுது வந்து சேரும். மாணவர்களுக்கு நல்ல எஜுகேஷன், உயர் எஜுகேஷன், அது படிக்கிறதுக்கு நீங்கள் சில முயற்சிகள் இருக்கீங்க. அந்த முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள். நல்ல தன வருமானமும் இன்னைக்கு பெருகும். சிலருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஆடைகள் வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, இந்த நாளில் பெருமாள் வழிபாடு செய்யணும். 8ஆம் இடத்துல சந்திரன் போயின்னு இருக்கார். எந்த காரணம் கொண்டும் பிறரை கோபப்பட்டு பேசக்கூடாது. வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வரணும். யாரையும் பகைத்து கொள்ளாவிட்டால் இந்த நாள் நல்ல நாள். முடிந்தவரை பயணங்களை தவிர்க்கணும். அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். உங்களுடைய கல்வி அறிவு மிக மேம்படக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய சீனியர்ஸுடைய பாராட்டுக்களை நீங்கள் பெறக்கூடிய நாளாக பல இடங்களில் இருக்கும். அலுவலகத்தில் பெயரும் புகழும் கிடைக்கும். ஆனால் ஒர்க் ப்ரெஷர், ஒரு நெருக்கடியில் துளாராசிக்காரங்க இருந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதில் மீண்டு வருவீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் சுப நாள். விருச்சிக ராசி என்பர்களே, இந்த நாளில் சந்திர பகவான் உங்களை பார்க்கிறார், ஆசீர்வதிக்கிறார். உச்ச சந்திரன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இந்த நாளில் நீங்கள் முயற்சிக்கிற காரியங்களிலெல்லாம் வெற்றிகள் உண்டு. ஒரு ஃபாரினுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, இந்த முயற்சி வெற்றி பெறும். ஒரு தன வருமானத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க, அது கிடைக்கும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பார். ஹையர் எஜுகேஷன் படிக்க நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் மிகப்பெரிய வளர்ச்சி வந்து சேரும். கதை, கவிதை, கட்டுரை எழுதக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இன்னைக்கு உண்டு. இந்த நாள் அப்பாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாள். பெண்களை பொறுத்த வரைக்கும் புதிய மனிதர்களை நம்பி எந்த செயலிலும் இறங்க வேண்டாம். குறிப்பாக இளம் பெண்கள் கவனமாக இருக்கணும். தனுசு ராசி அன்பர்களே, ஆன்லைன் மோசடியில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நாள். எச்சரிக்கையாக இருக்கணும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு பல்வேறு விதமாக உங்களை இன்வெஸ்ட் பண்ண வச்சு உங்களை மோசடி செய்ய இந்த நாளில் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் எச்சரிக்கையாக இருங்க. 8ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கார். கொஞ்சம் கவனமாகவே நம்ம இருக்கணும். அதே நேரத்தில் இந்த நாள் கல்வியில் ஒரு நல்ல வளர்ச்சி தரும். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு முன்னேற்றம் கொடுக்கும். பெண்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் முன்னுரிமை கொடுப்பீங்க. அலுவலகத்தில் அதிகாரிகள் உங்களோட சில கருத்து மாறுபாட்டோடு நடந்துக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் இன்றைக்கி சில இடத்துல உண்டு. மகர ராசி என்பர்களே, மிக மிக சிறந்த ஒரு நல்ல நாளாக வியாபார பெருமக்களுக்கு இந்த நாள் அமைகிறது. படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இன்றைக்கு உண்டு. திருமணத்திற்கு நல்ல வரணமையும், பெண்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். கும்பராசி என்பர்களே, இந்த நாளில் புதிய தொழில் தொடங்கக்கூடிய சிந்தனைகள் பலருக்கு வரும். இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு இன்னைக்கு திட்டமிடுவீங்க. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு நல்ல பண வருமானம் வரும். குடும்பத்தில் சுப செய்திகள் பற்றி கணவன் மனைவி அமர்ந்து பேசுவீர்கள். மீனராசி என்பர்களே, இது தித்திக்கும் திருநாள். இந்த நாளில் உங்கள் முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறப்போகுது. உங்கள் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடலாம். வியாபாரிகளுக்கு நேர்த்தியாக செயல்பட்டு வெற்றியை காண்பீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சில நெருக்கடிகளை சந்திப்பீங்க. பெண்கள் இந்த நாள் முழுவதும் மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. அன்பர்களே, நாளைய பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை
உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.